வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்து விட்டது. உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற பல அதிர்ஷ்ட விஷயங்களும் உனக்கு நடக்கின்ற நேரம் கைகூடி வந்து விட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கிறேன். இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று உன்னோடு பேசுகின்ற அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் தாண்டி நடப்பது ஒவ்வொன்றும் உன் நன்மைக்குத்தான் என்பதனை எடுத்துச் சொல்லும் நேரம் இது என்பதனை நீ மறக்காது. உனக்கே என்ற கந்தன் வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக எடுத்துச் சொல்லி விடுவேன் அல்லவா. என்ன நடப்பதாக இருந்தாலும் சரி, அவை அத்தனையையும் உனக்கு நான் சரியாக கொடுத்து உன் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். எப்பொழுதும் போல நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை தொடரும்படி நான் உன்னோடு இருப்பதை எப்பொழுதும் நீ உறுதிப்படுத்த வேண்டும். கந்தன் ஒரு நாளை உனக்கென குறித்து கொடுக்கிறேன் என்றால் அந்த நாள் வருகின்ற இந்த நேரம் முழுக்க நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக தெரிந்திட வேண்டும், புரிந்திட வேண்டும். நமக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கந்தன் இருக்கிறேன் என்ற ஒரு புரிதல் உனக்குள் நிச்சயமாக வேண்டும் என்பதனை மறக்காதே. அப்பன் இருக்க என் பிள்ளைக்குள் எந்த பயமும் எந்த பதற்றமும் இனி தேவையில்லை. கந்தன் இருக்க என் பிள்ளை இனி எதற்கும் நீ கலங்கிட வேண்டிய அவசியமில்லை என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்லிவிட இனி உனக்குள்ளும் எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். கந்தன் இருந்து உனக்கு நடத்துவதில் இனி உன் விருப்பம் என்னவோ அது உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு தருவதில் இனி உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் அல்லவா. கந்தனின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டி நான் உன்னோடு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கு சரியான ஒரு புரிதலை கட்டாயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் எப்பொழுதும் போல நான் துணையிருந்து உனக்கு சொல்லும் விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். இந்த வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தை உனக்கென்று எப்பொழுதும் சரியாக முன்னிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் இருக்க இனி உனக்குள் எந்த கலக்கமும் வேண்டாம். நான் இருக்க இனி எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ பதற வேண்டாம். நான் சொன்ன அந்த நாள் இன்றுதான் என்று நான் இத்தனை உத்திரவாதப்படுத்துகின்ற இந்த நேரம் முழுக்க என் பிள்ளை உனக்கு இந்த கந்தன் கொடுக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாகத்தான் இருக்க முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் இனி உன்னை தேடி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் நமக்காக நடக்கும் பல உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடரும் விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் நான் இருக்க இனி எல்லாமும் உன்னை சுற்றி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிவிட வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது இனி எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ பதறக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த காலம் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கிறேன் என்பது எல்லாமும் எப்பொழுதும் உனக்கு புரியத்தான் வேண்டும். நான் வருகிறேன் என்பது எல்லாமும் எப்பொழுதும் உனக்கு தெரிந்து கொண்டிருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது. எந்த நாளிலும் என் பிள்ளை தனக்குரிய தேவைகளோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க எப்பொழுதும் இந்த கந்தனின் அருளால் உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் வேண்டும். குறிப்பிட்ட இந்த நாளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கட்டாயமாக இனியாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்று திருவோணம் மற்றும் வியாழக்கிழமை குபேர பகவானும் பெருமாளும் பணத்திற்கு அதிபதியானவர்கள் அல்லவா? இவர்கள் இந்த நாளில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் செல்வ கடவுள்களை ஒரே நாளில் என் பிள்ளை நீ நினைக்கக்கூடிய நேரம். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும். இந்த நாளில் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டும் என்கின்ற ஒரே ஆசையில் மட்டும்தான் இந்த கந்தன் உன் முன்னால் வந்திருக்கிறேன். பணம் படுத்துகின்ற பாடு வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை அதிகமாக யோசிக்க வைக்கிறது, அதிகமாக நம்மை சிந்திக்க வைக்கிறது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உன்னை முழுக்க முழுக்க அதிகமாக நினைக்க வைத்து விடுகிறது. இதையெல்லாமும் புரிந்து கொண்டால், இதையெல்லாமும் நீ தெரிந்து கொண்டால், எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்காக கொண்டு வந்து சேர்க்கின்ற அத்தனை விஷயங்களும் என்றுமே உனக்கு நன்மையை வகுத்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் உனக்கு நன்மதிப்பை கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை எல்லாமும் இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அவ்வளவு சுலபமாக நினைக்க மாட்டோம். அதுவும் தெய்வம் உனக்கு கொடுக்கும் பொழுது தெய்வம் ஒரு முறைக்கு பல முறை அதை யோசித்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் சரியான முறையில் உன்னை வந்து சேராமல் போகாது. உனக்கு அது கிடைக்க வேண்டிய நேரம் நிச்சயமாக கிடைக்காமல் போகாது என்பதனையும் நீ மறக்காது. எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் எண்ணி கலங்காதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் இனி உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று புரிந்து கொள். உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து நடந்து கொள் என்பதனையும் நீ மறக்காதே. நினைத்த மாத்திரத்தில் கந்தன் அத்தனையையும் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருப்பேன். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் கொடுத்துவிட எப்பொழுதும் தயாராக இருப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. யார் வந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு செய்தி உனக்கு போதுமல்லவா? இதை தாண்டி என் பிள்ளை வேறு எதையும் நீ எதிர்பார்ப்பதில்லை என்பதனை நான் அறிவேன். உன் வாழ்க்கையாக இந்த கந்தன் முழுமையாக உனக்காக மாறி இருக்கின்ற இந்த வேளை இனி எப்பொழுதும் நீ கலங்க வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் எதையும் யோசித்து நீ பதற வேண்டாம். அப்பன் நான் இருக்க இனி உனக்குள் எந்த ஒரு கலக்கமும் தேவையில்லை என்பதனை
நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கலங்காமல் இரு, எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.